தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் இருக்கு தெரியுமா? அதாவது சுங்கத்துறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த சுங்கத்துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிரடியான நிறைய சிறப்பான வேலைவாய்ப்பெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீடைல்ஸா நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, 19,900 கிட்டத்தட்ட 20,000லேருந்து ஆரம்பிச்சு 63,200 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு ஐடிஐ ஆர் டிகிரி இல்லை எது படித்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். உங்களோட 10th ஐடிஐ சர்டிஃபிகேட் முடிச்சதால் கூட அதை வச்சு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப்புக்கு நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், நெக்ஸ்ட் உங்களுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மாடல் அப்ளிகேஷன். சரியா? ஸோ சேம் அப்ளிகேஷன் கிடையாது, அந்த ரிலேட்டடான மாடல் அப்ளிகேஷன். சரியா? இது எப்படி நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணுறேன். சரியா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்துருக்கக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், இது எல்லா லிங்குமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி, என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ டோட்டலாக 2 விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் ஹல்வாய் குக், அதாவது குக் இருக்காது தெரியுமா, சமையல் இருக்குன்னு தெரியுமா, ஸோ அதற்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கம் குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டோட்டலாக 2 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஜாப் போஸ்டிங்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 21,700லேருந்து ஆரம்பிச்சு 69,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். இன்கேஸ் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாமல் நீங்கள் டிப்ளமோவில் கேட்ரிங் பண்ணியிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி உங்களுக்கு 19,900லேருந்து ஆரம்பிச்சு 63,200 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் டிப்ளமோவில் நீங்கள் கேட்ரிங் பண்ணியிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸாக இருந்தால் 40 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இருக்க கேண்டிடேட் யாருக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கல. ஸோ உங்களுக்கு 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படியே லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட்னு சொல்லியிருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் மூலமாக வச்சு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ சேம் டைம் நீங்கள் அப்படியே வந்து கிடையாது, ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ரியல் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட்னு சொல்லியிருக்கா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே போயும் சரி நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். சரியா? ஸோ எடுத்தால் அந்த ஃபார்மேட் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்னு சொல்லியிருக்கல, இதை வந்து விட்டுருங்க. இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேமை எழுதிட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்கள் நேம் எழுதும்போது இங்கிலீஷ்லேயே வந்து எழுதுங்க. ஸோ ஒவ்வொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளே உங்களோட நேம், உங்கள் நேம் வந்து குமார் அப்படின்னா KUMAR அப்படி வந்து எழுதணும். இந்த இடத்துல வந்து டாட் வச்சுட்டு இனிஷியலை வந்து இந்த இடத்துல போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேமும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் உங்களோட ஃபாதரோட நேமும் அதே ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க, உங்களோட மதரோட நேமும் அதே ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க, இங்கிலீஷே யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் வந்து அதே ஃபார்மேட்டில் வந்து எழுதிக்கோங்க, இதில் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட கரஸ்பாண்டிங் அட்ரஸும் உங்களோட நிரந்தர முகவரியும் உங்களோட டெம்பரவரி அட்ரஸும் சேமாக தான் இருக்குது அப்படின்னா ஸோ 2 அட்ரஸும் நீங்கள் சேமாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பரும் அதே ஃபார்மேட்லேயே வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு என்ன இமெயிலோ அதை இங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. டேட்டு மந்த் இயர் இருக்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து எழுதிக்கோங்க. அதே நேரத்தில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து க்ளோசிங் டேட் அப்ளிகேஷன் இருக்கும் தெரியுமா, ஸோ அதுவும் இயர் மந்த் டே இருக்க மாதிரி எழுதிட்டு
நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த நம்பர் இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஸ்டேட்டு, என்ன சிட்டி, என்ன பிரான்ச் அப்படின்றது வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதோட பின்கோடும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன ஒர்க் பண்ணீங்க, என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, எந்த இயர் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிங்க அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இதுவும் அதே மாதிரி தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை சிவிலியன் இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆகிருக்கா அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 இதுக்குள்ளேயும் நீங்கள் வரலை அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், சிவிலியன், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா இந்த பாக்ஸ் நீங்கள் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண வேணாம். ஸோ ப்ராப்பராக எல்லாமே நீங்கள் ரேண்டமாக லைட்டாக படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டில் என்னென்ன டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் கூட சேர்த்து உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களோட 10th சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் உங்களோட ஏஜ் ப்ரூஃப், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஆதாரோட சர்டிஃபிகேட்டு, உங்களோட வீட்டோட அட்ரஸோட சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ரேஷன் கார்டு அந்த மாதிரி இது, உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ்ல வரீங்கன்னா இல்லை எக்ஸ் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அதோட டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட அதர் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதர் குவாலிஃபிகேஷன் ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குமா அப்படின்றது தெரியாது. எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு டிக் மார்க் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்க மாட்டீங்க, இடபிள்யூஎஸ் ப்ரூஃப் வந்து இருக்காது, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா உங்களால் வச்சு இணைக்க முடியாது. ஸோ சில டாக்குமெண்டேஷன் நீங்கள் வைக்கல அப்படின்னா அந்த இடத்துல இந்த இன்ட் மார்க் கொடுத்துருங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி இன்ட் மார்க் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்கள் இணைச்சிட்டு எதாவது வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்பும்போது ஒரு டிக் மார்க் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டினரி போஸ்ட்டில் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். போஸ்ட் இல்லைனா ஸ்பீட் போஸ்ட், இது ரெண்டுலேயே நீங்கள் எதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த மாதிரி கவர் வாங்கணும், என்வலப் வாங்கணும் அப்படின்னா அந்த கவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு 25 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய போஸ்ட் கவர் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டாலே போதும். அவங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் கவர் வந்து கொடுப்பாங்க. சரியா, அந்த போஸ்ட் கவரில் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து எல்லாமே நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அந்த அட்ரஸ் டூ ஃப்ரம் எல்லாமே நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அதை நீங்கள் வந்து அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டு, ப்ரூஃபு, ஏஜ் ப்ரூஃபு, உங்களோட சர்டிஃபிகேட்டு, ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் வச்சு இணைச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த ஃபார்மேட் சொன்னோம் தெரியுமா, இதே ஃபார்மேட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு A4 ஷீட்டை எடுத்துகிட்டு அந்த A4 ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட தம் ஃபிங்கர், உங்கள் கட்டவரல் ஃபிங்கரோட வந்து ஒரு தம் ஃபிங்கர் கட்டவரலில் வந்து பிரிண்ட் வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் வச்சு இந்த A4 ஷீட்டையும் உள்ளே வச்சு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் தான். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சீக்கிரமே வந்து நீங்கள் அனுப்ப வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ ப்ராப்பராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அதை மீறியும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த டேட் முடியறதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்து இதே ஃபார்மேட், இதே எடுத்துக்கூடாது, இதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் டைப் பண்ணி இங்கே அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள்.